தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தென் மத்திய ரயில்வே இருக்குது தெரியுமா? ஸோ தென் மத்தியில் இருக்கக்கூடிய ரயில்வே துறையில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க, என்ன ப்ரோ தென் மத்தியன்னு சொல்லியிருக்கீங்களே, பணியிடம் வந்து தமிழ்நாடு இருக்காதா, இல்லை வேறு எதுவும் ஸ்டேட்டாக இருக்குமா, இல்லை வேறு எதுவும் டிஸ்ட்ரிக்டாக இருக்குமா அப்படிலாம் யோசிப்பீங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, வேறு எதுவும் ஸ்டேட்டாக இருக்குமான்னு யோசிப்பீங்க. அப்படிலாம் வந்து கிடையாது. இதில் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு தான் வந்து ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் உள்ள போய் நம்ம தெளிவாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ முக்கியமான 3 விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2801 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ 2800 கிட்டத்தட்ட 3000க்கு ஒரு 200 வேக்கன்சி வந்து கம்மி, சரியா? ஸோ கிட்டத்தட்ட 2800க்கும் அதிகமான வேக்கன்சி இருக்குது. அப்படின்ற போது அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பரான ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்தவித எக்ஸாமினேஷனுமே இல்லாமல் எல்லா கேண்டிடேட் எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களும் சரி, எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜஸ்ட் உங்களோட மார்க் இருக்கு இல்லையா, அதாவது 10th 12th தான், சாரி 10th இல்லைனா ஐடி, அதான் பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் இதிலே கொடுத்துருப்பான் பாருங்க. தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு இல்லைனா நீங்கள் ஐடி, ஓகேவா? ஸோ ரெண்டில் நீங்கள் எது படித்தாலும் சரி, அதோட குவாலிஃபிகேஷனை வச்சே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். செலெக்ஷன் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா அதே ப்ரொசீஜர்லாம் வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்ற போது இங்கே தாராளமாக அந்த ஜாப்பில் செலக்ட் ஆகுவதற்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த ஜாப் ரொம்ப ஒரு முக்கியமான ஜாப். ஸோ முடிஞ்சளவு யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீடியோக்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸும் நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப்பை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ண முடியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக எடுத்திருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதை நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும் தெரியுமா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றது நீங்கள் நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 13 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்னா, வெல்டருக்கு கொடுத்துருக்காங்க, பெயிண்டருக்கு கொடுத்துருக்காங்க, மோட்டார் மெக்கானிக் கொடுத்துருக்காங்க, எம்எம்டிஎம் இருக்குல்ல, எம்எம்டிஎம் இருக்குல்ல அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெக்னிஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிட்டருக்கு கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் மெக்கானிக் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிஷியன் கொடுத்துருக்காங்க, டீசல் மெக்கானிக் கொடுத்துருக்காங்க, சிஓ காப்பான்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ காப்பா ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கார்பெண்டர் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஏசி மெக்கானிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜாப் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் இல்லாமல் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பற்றி நிறையா சில பேர் ஐடிஐ தானே குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, ஐடிஐ 10th தானே குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்ற போது பெண்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடிஐ முடிச்சிருப்பாங்க, 10th முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் சரி இதை பற்றி உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் இருக்காது. எல்லாமே ரொம்ப பெருசாலாம் வந்து கிடையாது. இப்போ நீங்கள் ஐடிஐ ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்குமோ, இந்த எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக்ஸ், ஃபிட்டர், இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ரொம்ப பெரிய கடின உழைப்பாலாம் வந்து இருக்காது. அவங்க உங்களுக்கு ட்ரைனிங்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா இது அப்ரெண்டிஸ் ரிலேட்டடாக தான் வந்து கொடுக்குறதுங்க. அப்படின்றதுனால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராமை தான் ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட ப்ரொசீஜர். ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்படணுன்ற அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் ட்ரைனிங் அங்கே போய் கற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேம் டைமில் நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணாலே போதும், உங்களால் ஈஸியாக அந்த ஒர்க்கை பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நம்ம கீழே கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் பேஜ். எப்படி இங்கே லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி நம்ம எந்த ஸ்டேட் அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்குது. நம்ம தமிழ்நாடு தான் அப்படின்றத நீங்கள் தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். தமிழ்நாடு இல்லாமல் நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்க, அந்த ஸ்டேட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. தமிழ்நாடு பீப்புள் இருக்கீங்களா, நீங்கள் தமிழ்நாடு அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் உங்களோட கவர்மெண்டோட வேலிடான ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி, உங்களோட ஓட்டர் ஐடி கொடுத்துக்கலாம், இல்லை உங்களோட ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஓட்டர் ஐடி இல்லைனா வந்து வீட்டோட ரேஷன் கார்டு இருக்குல்லையா, ஸோ அதை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை மட்டும் நீங்கள் ப்ரௌஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி அந்த ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஃபுல் நேமை பொறுத்த வரைக்கும் உங்களோட 10th மார்க் ஷீட்டில், அதாவது 10th சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் வித் இனிஷியலோட நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு அதாவது ஹியூமன் அப்படின்னு வெரிஃபை பண்ணி சக்ஸஸ் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஒன்று உங்களுக்கு மெயிலுக்கோ இல்லை சம்திங் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து வரும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லாகின் பேஜ் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிடும். சரி, அது உங்கள் லாகின் பேஜில் எந்த இமெயில் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ
அந்த இமெயிலை கொடுத்துட்டு எந்த பாஸ்வேர்ட் கொடுத்து கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துட்டு வெரிஃபை ஹியூமன் அப்படின்றது நீங்கள் டிக் பண்ணி சக்ஸஸ் அப்படின்னு வந்த உடனே நீங்கள் லாகின் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் இந்த பேஜுக்கு உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நான் அப்ளை பண்ணும்போது நம்மளோட காமனான டீட்டெயில்ஸ் கொடுப்போம் இல்லையா, நெக்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் அப்லோட் பண்ணும்போது உங்கள் 10th மார்க் ஷீட் இல்லை ஐடி படிச்சிங்கன்னா ஐடி மார்க் ஷீட்டு, நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த், ஸோ அந்த மாதிரி காமனான விஷயங்கள் அப்பா அம்மா பேர், மேரேஜ் ஆயிடுச்சா ஆகலையா, நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்ற காமனான விஷயங்கள்லாம் கேட்பாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாப்புக்கும் இந்த 13 ஜாப்புக்கும் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டோட்டலாக இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 13 ஜாப்புக்குமே வந்து உங்களுக்கு கேட்ட குவாலிஃபிகேஷன் எப்படின்னா நீங்கள் 10th 12th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் நீங்கள் 50% நீங்கள் மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருக்கணும். அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிஐ ரிலேட்டட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐடிஐயில் வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏசி மெக்கானிக் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஐடிஐ படிச்சிங்க அப்படின்னா ஐடிஐயில் நீங்கள் ஏசி மெக்கானிக் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். இல்லை ப்ரோ நான் கார்பெண்டருக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஐடிஐ ரிலேட்டாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஐடிஐயில் நீங்கள் கார்பெண்டர் ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங் நீங்கள் ஐடி ரிலேட்டாக நீங்கள் படிச்சிருக்க மாதிரி இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th 12th நீங்கள் படிச்சிருக்கீங்க 50% ஓவராலாக எல்லா குவாலிஃபிகேஷன் மார்க்கும் சேர்த்து நீங்கள் 50% வச்சிருந்தால் கூட அதை வச்சு கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 வயதிற்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் 24 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 29 வயது வரைக்கும் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். ஓபிசி கேண்டிடேட் இருக்கீங்க இல்லை என்சிஎல் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னு ஓபிசி என்சிஎல் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் உங்களோட அதாவது நீங்கள் பிறந்த தேதியிலேருந்து இந்த பிறந்த வயதில் வருடத்துலேருந்து இப்போ இருக்கக்கூடிய வருடத்துக்குள்ளே இந்த வயது வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இங்கே எந்த கேட்டகரி அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு அது எந்த வருடத்துலேருந்து எந்த வருடத்துக்குள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ப்ராப்பரான இயரை வந்து செக் பண்ணி உங்களால் ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களோட எல்லா மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி, செமஸ்டரோட ஜெராக்ஸ் காப்பி, அப்புறம் ஐடிஐ ரிலேட்டாக படிச்சிங்கன்னா ஐடியோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் அதோட ஜெராக்ஸ் காப்பிலாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட என்ன கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களோட மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களுக்கு மற்றபடி காமனாக என்னென்ன உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி, மொத்தமாக எல்லாமே ஓவராலாக சேர்த்து ஜெராக்ஸ் காப்பி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களோட ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் மொபைலில் வச்சு கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் அண்ட் ஜாப் எப்போ வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 12/3/2026 பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது இங்கே அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி எல்லாமே சேர்த்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11/4/2026 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அது அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு மாதம்ல கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் இருக்கும் சம்திங். ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு யாருமே வந்து இதை வந்து டிலே பண்ணாதீங்க. ஸோ நிறைய பேர் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற போது நீங்களும் உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த ஜாப் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு புரியல அப்படின்னா லாஸ்ட் டேட் முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியல அதை வந்து ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.